உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பக்கம் கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கிற பணக்காரங்க, இன்னொரு பக்கம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்கள். ஏன் இந்த இடைவெளி? பணக்காரன் இன்னும் பணக்கார ஆக்கிட்டே போறான், ஏழை இன்னும் ஏழையாவே இருக்கா. இதை பார்த்து கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்? கம்யூனிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன? இது வெறும் தத்துவம் கிடையாது, இது உங்க வாழ்க்கையோட போராட்டம். வாங்க ஆழமா அலசுவோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதலாளித்துவம் அல்லது கேபிட்டலிசம்ல உங்ககிட்ட 2 மாடு இருந்தா அதுல ஒரு மாட்டை வித்து ஒரு காளைய வாங்கி பால் வியாபாரம் செஞ்சு லாபம் சம்பாதிச்சு நீங்க பெரிய ஆளாகலாம். இங்க நீங்க தான் ராஜா. ஆனா சோஷியலிசம்ல உங்ககிட்ட 2 மாடு இருந்தா அதுல ஒரு மாட்டை உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்துடணும். ஏன்னா எல்லாரும் வாழணுங்கிற பொது நலன் அங்க முக்கியம். அதுவே கம்யூனிசம்ல அந்த 2 மாட்டையும் அரசாங்கமே எடுத்துக்கும். ஆமாங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பால் தேவையோ அது அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்கும். அங்க உனது எனது கிடையாது, எல்லாமே நமது. புரியுதா வித்தியாசம்? 1920 மெட்ராஸ் மாகாணத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ தொழிலாளர்களின் குரலாய் முதலா ஒலிச்சது நம்ம சிங்காரவேலர் தான். ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்து வழக்கறிஞராகி ஏழை தொழிலாளர்களுக்காக போராடின மனிதர் அவர். தெற்காசியாவிலேயே முதல் முறையா இந்தியாவுக்கு மே தினத்தை, மே டே கொண்டு வந்தது நம்ம ஊரு சிங்காரவேலர் தான். உழைப்பவன் உயரணும்னு அவர் ஏத்தின அந்த சிவப்பு கொடி தான் இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளர் உரிமைகளோட அடையாளமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற இலவச பேருந்து பயணம், அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் சோஷியலிசத்தோட ஒரு பகுதி தான். ஆனா இது கம்யூனிசம் கிடையாது. ஏன்னா இங்க உங்களுன்னு தனி சொத்து வச்சுக்கலாம், பிசினஸ் பண்ணலாம். இதைத்தான் நாம திராவிட மாடல் அல்லது ஒரு நலம் பேணும் அரசுன்னு சொல்றோம். இது முதலாளித்துவத்தையும் சோஷியலிசத்தையும் ஒரு சமநிலையில கொண்டு போற முயற்சி. கம்யூனிசமோ சோஷியலிசமோ அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான், பசி இல்லாத சமூகம். இன்னைக்கு நாம அனுபவிக்கிற பல உரிமைகளுக்கு பின்னாடி சிங்காரவேலர் போன்ற தலைவர்களோட பல வருஷ உழைப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஊர்ல இன்னும் மாற வேண்டிய விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்.